உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை வழிபட்டு வார பலன் என்கிற தொடரிலே 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசியிலே மகர ராசியிலிருந்து சந்திரனும் இந்த வாரத்தில் பிரயாணம் செய்கிறார். உத்திராட நட்சத்திரத்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும், பிரதமை திதியிலேருந்து சப்தமி திதி வரைக்கும் திதியிலும் போயிடும். அதனால் கொடுத்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு, வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பாவதற்கும் வாய்ப்புகள், அனுபவபூர்வமாக வரக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு, எதிரிகள் விலகிச் செல்வதற்கும் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குருவின் பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்தில் மேலே விழுவது, அங்கே ராகு இருப்பது, அவர் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் பயத்தை கொடுத்தாலும் பயங்கள் விலகி மனதிலே நிம்மதியை கொடுப்பதாக அமையும். ஒருவரோடும் கணவன் மனைவி கூடிய இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும். சந்திரனின் மூமெண்ட்டு கும்பராசிக்குள்ளே வரப்போகுது புதன் வியாழனில். அப்போது அங்கே குருவின் பார்வை வந்து கலப்பதனாலே மனதிலே கொஞ்சம் செலவுகள் பற்றின எண்ணங்கள், குறிப்பாக குடும்பத்தில் முக்கிய செலவுகள், இந்த பொருளெல்லாம் வாங்கணும், இந்த பொருளெல்லாம் இல்லை, இது ரிலேட்டடாக கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, பரவாயில்ல கொஞ்சம் இஎம்ஐ போனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் கொஞ்சம் டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. சிலருக்கு ஒர்க்கிங் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. எனக்கு வீட்டில் உட்கார்ந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் வேணும். இந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கக்கூடியது, கனெக்டிவிட்டி ரிலேட்டடான அந்த ஒயர்ஸு ப்ளக்ஸு கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடியது, இதெல்லாம் கிடைக்கும் இந்த வாரத்தில். அது குறிப்பாக வியாழக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தீர்மானமாக வாங்கணும். இண்டிபெண்டன்ஸே எல்லாம் இருக்குது சார், அதுக்குள்ளே முடிச்சிடணும் சார் அப்படின்லாம் இறங்குவீங்க. அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரன் போக போகிறார். அதனால் வார கடைசியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உண்டு, மனசில் கொஞ்சம் சோர்வையும் கொடுப்பார். இந்த பனியினால் வரக்கூடிய முன்பனி காலம் அப்படிங்கிறது ஹேமந்த ருது அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு பனியினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு. உங்கள் உடம்பு சூட்டு உடம்பு, பனி தாங்கலை. அதனால் கொஞ்சம் மஃப்ளர் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் தகன்னு வச்சுக்கிறது நல்லது. குழந்தைகளையும் அப்படி வச்சுக்கிடுங்க, அதுதான் முக்கியம். இந்த வாரத்தில் காரியங்கள் வெற்றியாக அமையுமான காரியங்கள்லாம் நல்லபடியாகும். அவசரம் மட்டும் வேண்டாம். அவசரத்தில் ஓரம் வச்சுட்டு நீங்கள் வேலை பண்ணுங்கள், அதில் சக்ஸஸ் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு மகர ராசியில் 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு போகிறது ஆரம்பத்திலேயே. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. தை அமாவாசை முடித்து வரக்கூடிய வாரம். அதனால் நிறைய பெனிஃபிட் ஓரியன்ட் பெனிஃபிட்லாம் நிறைய கிடைக்க போகுது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். இந்த வாரத்தில் 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்றைய நாளிலே வாராகி அம்மையை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.